நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கால சக்கர தத்துவப்படி முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் 12ல இருந்து பல இன்னல்களை கொடுத்தாரு. சூரியன் சனி ஒன்னா இருக்கிறது பூர்வ புண்ணியம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். பத்தாத குறைக்கு ராசிநாதன் செவ்வாயும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ இந்த சூரியன் மேஷ ராசிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதி சூரியன் உச்சம் பெறும் போது தேக ஆரோக்கியம், முகப்பொலிவு, எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். சூரியன் மேஷத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயும் ஒரு மாதம் கழித்து மேஷ ராசிக்கு வந்துருவார். ஸோ மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் ரொம்ப சிறப்பான விஷயங்களா இருக்கு. இருந்தாலும் இந்த சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதால கண் திஷ்டிகள் படாத மாதிரி நடந்துக்கணும். இந்த மேஷராசி நேர்கள் கண் திஷ்டி படாத மாதிரி நடந்துக்கணும். தொழில்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏற்படும். ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு போகணும். முடிந்த அளவுக்கு இடமாற்றம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மேஷராசி நேர்களுக்கு. பொதுவாகவே மேஷராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்குமே குரு மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் ஆனாதான் முழு நோக்கு பார்வையா சனியை பார்ப்பார். ஸோ குருவருள் திருவருள் சொல்லுவாங்க. குருவுடைய பார்வை சனியை பார்க்கும் போது தர்ம கர்மாதிபதி யோகம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி குருவும் 10ஆம் அதிபதி சனியும் குரு சனியை பார்க்கும் போது நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதுவும் இல்லாம குரு கடகராசிக்கு உச்சம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கறதால, குரு சனியை பார்க்கறதால தர்ம கர்மாதிபதி யோகம் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஜூன் மாதம் சில பஞ்சாங்கள்ல ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி பாத்தீங்கன்னாக்கா 26ஆம் தேதி குரு சஞ்சாரம் ஆயிடுறாரு, மே 26. ஸோ மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு வர்றது மேஷ ராசிக்கு மிக உன்னதமான பலன். பொதுவா எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா குரு கடகராசிக்கு வரும்போது சனியை முழு நோக்கு பார்வையா பார்க்கும் போது சனியுடைய வீரியம், சனியுடைய கொடூரத்தன்மை கொஞ்சம் குறையும். ஸோ இந்த வேர்ல்டு வார், அதாவது இந்த உலக சீற்றங்கள் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப முக்கியமான விஷயம், தங்கம் ஒரு முடிவுக்கு வரும். அதாவது ரேட் ரொம்ப பிளக்சுவேஷனா இருக்கு, ஏற்ற இறக்கமா இருக்கு. இதெல்லாம் ஒரு நிலையா ரேட்டுக்கு நிற்கும் இந்த குரு கடகராசிக்கு வர்றது. மேஷராசி நேயர்களுக்கு சிறு பிள்ளைகள், அதாவது கல்வி சம்பந்தப்பட்டது, ஆரம்ப கல்வியில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கல்வி சிறப்பா இல்லை. என்ன காரணம்னா புதன் 3ஆம் அதிபதி புதன் நீச்ச நிலையில இருக்காரு. நீச்ச நிலையில இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஸோ செவ்வாயும் புதனும் சனியும் ஒன்னா இணையிறது நமக்கு பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வியில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதன் பிறகு மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு கடகத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ராசியிலே சுக்கிரன் இருக்கிறது மிக மிக அற்புதமான விஷயம். நீண்ட நாளா இந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு கல்யாண யோகம் தேடி வரும். அதே மாதிரி சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு நிச்சயமா மேஷராசி நேர்களுக்கு ஒரு கால் கிரவுண்டாவது வாங்கக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது அந்த சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு வர்றதால, உச்சம் பெறறதால நிச்சயமா இடம் வாங்கக்கூடிய அமைப்பும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பும் வரும். ஸோ செவ்வாயும் மே மாதத்துல பெயர்ச்சி ஆகும் போது ஸோ ஆரோக்கியமும் கல்வியும் நல்ல வளர்ச்சிகளும் மேஷராசிக்கு வரும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன் மேஷராசிக்கு ஆரம்பத்துல 1 மாத காலம் சிறப்பா இல்லை. போக போக மேஷராசிக்கு குரு மாறின பிறகு ரொம்ப சிறப்பா இருக்கு.